வெல்கம் டு இவில் கமிக்ஸ் தமிழ். நாம இன்னைக்கு பார்க்க போறது கேலக்டஸோட டாட்டரான கேலக்டா பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கேலக்டாவை இன்ட்ரடியூஸ் பண்ணது மார்வல் அசிஸ்டன்ட் ஸ்பெக்டாகுலர் இஷ்யூ நம்பர் 2 2009 தான். இவங்க ஹைட் அண்ட் வெயிட் அப்படிங்கிறது வேரி ஆகிட்டே இருக்கும். ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். ரொம்பவே லீனாவும் இருப்பாங்க. அதே சமயம் நினைச்சா வெயிட்டாவும் ஆவாங்க. இவங்க ஐஸ் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு பர்பிள் கலர்ல இருக்கும். அவங்க ஹேர் அப்படிங்கிறது பிளாக் கலர்ல இருக்கும். இவங்கள கேலி அப்படி இல்லைன்னா கேலி கேல் அப்புறம் கேலக்டா இப்படி எந்த மாதிரி வேணாலும் சொல்லுவாங்க. இவங்க நம்ம எர்த்தான 616ல தான் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு டீனேஜரா இருக்கிறாங்க. பவர்ஸை பொறுத்தவரை இவங்களுக்கு இவங்க அப்பா மாதிரியே எல்லாமே அவங்களுக்கு இருக்கு. இவங்க அம்மா பேர் என்ன அப்படிங்கறத பத்தி கிளியரா எங்கேயும் மென்ஷன் பண்ணல. இவங்க அப்பா மாதிரியே காஸ்மிக் ஹங்கர் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாவே இருக்கு. ஆனா இவங்களுக்கு பிளானட்ஸ் எல்லாம் அழிச்சு அது மூலமா எனர்ஜி எடுத்துக்கிட்டு வாழ்றதுல விருப்பமே இல்லை. அதனாலேயே அவங்க கிட்ட இருக்கிற காஸ்மிக் பவர்ஸை வச்சும் நிறைய டெக்னாலஜியை வச்சும் அந்த ஹங்கரை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல ஓரளவுக்கு அவங்களுக்கு சக்சஸும் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால எந்த பிளானட்டும் டெஸ்ட்ராய் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கறதுனால அவங்க ரொம்பவே சந்தோஷப்படவும் செய்யறாங்க. அந்த டெக்னாலஜி வச்சு இவங்க லீனாகவும் செய்யறாங்க. அப்படி லீனா இருக்கிறனால அதிகமா காஸ்மிக் ஹங்கர் இருக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நிறைய பிளானட்ல இருக்கிற மக்களுக்கு நிறையவே ஹெல்ப் கூட பண்றாங்க நம்ம கேலக்டா. எர்த்ல உள்ள மக்களுக்கு ஒரு விதமான வைரஸ் மூலமா ஒரு டிசீஸ் வருது. அது யாரால வருது அப்படின்னு பார்த்தா ஸ்க்ரல்ஸ்னால வருது. அந்த வைரஸை பரப்புனதும் அவங்க தான். அதை சரி பண்றதுக்காக கேலக்டா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட காஸ்மிக் பவர்ஸை யூஸ் பண்ணி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம ஆல்டர்னேட் ரியாலிட்டியில போய் மக்களுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணவும் செய்யறாங்க. கொஞ்ச நாள் போக போக மறுபடியும் அவங்களுக்கு காஸ்மிக் ஹங்கர் வர ஆரம்பிக்குது. அவங்க வேற வேற ரியாலிட்டிக்கு போய் அவங்க மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போனனால அவங்களோட வழக்கமான டெக்னாலஜி மூலமா அவங்களுக்கு காஸ்மிக் ஹங்கரை சரி பண்ணக்கூடிய அந்த டைம் அப்படிங்கிறது கிடைக்கல. அதனால இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிறாங்க. வழக்கம் போல அவங்க டிவி பார்த்தாலோ இல்லைன்னா வேற ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தாலோ சாப்பாடு அப்படிங்கிறது அவங்க கண்ணுக்கு அதிகமா தெரிஞ்சுட்டே இருக்கு. ஏதாவது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல ஃபுட் ரிலேட்டடான ஐட்டம்ஸ் ஏதாவது டெலிகாஸ்ட் பண்ணா கூட அதை பார்த்தாலே இவங்களுக்கு பயங்கரமா பசிக்க ஆரம்பிக்குது. கடைசியில அவங்களுக்கு ஸ்டொமக் பெயினும் வர ஆரம்பிக்குது. அவங்களோட டெக்னாலஜி அண்ட் பவர்ஸை வச்சு அவங்களோட பெயின்ஸ்க்கு ரீசன் கண்டுபிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஒரு எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் எண்டோசிம்பியாட்டிக் எனர்ஜி டிசீஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த டிசீஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேப்வொர்க் காஸ்மிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களோட ஹங்கர் அதிகமாகிட்டே போகுது. அவங்களோட டெக்னாலஜி வச்சும் அதை சரி பண்ண முடியல. அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா குவாண்டம் என்டெலிஜ்மெண்ட் காமன் லைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஓபன் பண்றாங்க. இந்த பிரச்சனைக்கு கேலக்டஸ் மட்டும்தான் ஒரு தீர்வை கொடுக்க முடியும். ஆனா அவரோ இந்த இடத்துல இல்ல. நம்ம கேலக்டா என்ன பண்றாங்க அப்படின்னா தன்னோட அப்பாவை கான்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இல்ல. அவங்க எதுக்காக அந்த காமன் லைன் ஓபன் பண்ணாங்க அப்படின்னா அல்டிமேட் நல்லிஃபயரை தேடுறதுக்காக. அல்டிமேட் நல்லிஃபயர் அப்படிங்கிறது நம்ம யூனிவர்ஸ்லயே ஒரு பவர்ஃபுல் வெப்பன் தான். காஸ்மிக் ஹீரோஸ் எல்லாரையுமே அழிக்கக்கூடிய பவர் அப்படிங்கிறது அதுல இருக்கு. கேலக்டஸோட பிளானட்டை சேர்ந்தது தான் இந்த அல்டிமேட் நல்லிஃபயர். இந்த அல்டிமேட் நல்லிஃபயர் மூலமா நம்ம கேலக்டஸை கூட கொல்ல முடியும். அந்த அளவுக்கு பவர் அப்படிங்கிறது அதுல இருக்கு. அது மூலமா தண்ணியை அழிச்சுக்கலாம் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அங்க நம்ம கேலக்டஸ் வராரு. அப்போ ஃபாதர் கிட்ட அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா என்னோட உடம்புல இப்படி ஒரு டிசீஸ் இருக்கு. அதாவது உங்களுக்கு இருந்த மாதிரியே இப்படி ஒரு டிசீஸ் இருக்கு. என்னால பிளானட்ஸ் எல்லாம் அழிச்சு அது மூலமா கிடைக்கிற எனர்ஜி மூலமா வாழ விருப்பம் இல்லை. அதனாலதான் என்னையே நானே அழிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்போ நம்ம கேலக்டஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா எனக்கு வந்த பிரச்சனையும் உனக்கு வந்த பிரச்சனையும் ஒரே விஷயம் இல்ல, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உனக்கு வந்திருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, நீ இப்போதைக்கு பிரெக்னண்டா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம கேலக்டா. இதோட கேலக்டாவோட ஆரிஜினும் முடியுது. ஒரு வித்தியாசமான ஆரிஜின் தான் இது. ஒருவேளை காஸ்மிக் பீயிங்ஸ் எல்லாமே அவங்களே பிரெக்னன்ட் ஆவாங்களோ என்னமோ அதை பத்தி நமக்கு தெரியல. இந்த இஷ்யூவோட அவங்களோட ஆரிஜினையும் அப்படி அவங்க முடிக்கிறாங்க. அதுக்கு மேல அதை பத்தி எந்த விஷயத்தையும் அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை. கேலக்டஸுக்கு என்னெல்லாம் பவர்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கேலக்டாவுக்கும் இருக்கு. இவங்க ஒரு செமி ஆம்னிபோட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். எனர்ஜி கண்ட்ரோல் பவர்ஸ் இருக்கு, எனர்ஜி மேனிபுலேஷன் பவர்ஸ் இருக்கு, காஸ்மிக் பிளாஸ்டை இவங்களால வெளிப்படுத்த முடியும். பிளானட்டை கூட ஈஸியாவே அழிச்சிடலாம் இவங்க நினைச்சா. மாலிகுலர் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பவர் இருக்கு. ஏதாவது ஒரு சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸை கூட கண்ட்ரோல் பண்ணி அதோட ஸ்ட்ரக்சரை மாற்ற முடியும்.
அது மட்டும் இல்லாம அந்த ஸ்ட்ரெச்சரை டேமேஜ் பண்ணவும் முடியும். காஸ்மிக் அவேர்னஸ் இருக்கு. காஸ்மிக் பவர்ஸை வச்சு இவங்களால எங்க வேணாலும் டெலிபோர்ட் ஆக முடியும். இவங்களோட ஸ்பீட் ரொம்பவே அதிகம். இவங்க ஸ்பீடா போகும்போது இவங்களை சுத்தி நடக்கிற எல்லா விஷயமுமே இவங்களுக்கு பார்க்கிறதுக்கு ஸ்லோ மோஷன்ல தான் தெரியும். இவங்க நார்மல் டீனேஜர் மாதிரி ஹியூமன் மாதிரி கூட இருப்பாங்க. அதே சமயம் இவங்க நினைச்சா ஜெயின் சைஸுக்கும் போக முடியும். இவங்களோட பவர்ஸ் அப்படிங்கிறது சொல்லிட்டே போனா நிறையவே இருக்கு. இவங்களுக்கு வீக்னஸ் அப்படின்னு பார்த்தா பெருசா எந்த வீக்னஸ் இல்ல. காஸ்மிக் ஹங்கர் இருக்கு. இன்னொரு வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தா அல்டிமேட் நல்லிஃபையர். இது இருந்தா கண்டிப்பாவே காஸ்மிக் பீயிங்ஸ்க்கு அது ரொம்பவே பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அவங்களை அழிக்கிறதுக்கும் இந்த வெப்பனை நம்ம யூஸ் பண்ணலாம். அவ்வளவுதான் கேலக்டாவோட ஆரிஜின் அண்ட் பவர்ஸ் அப்புறம் வீக்னஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching this video.